புளிக்குழம்பு வச்சு அவங்க வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டேங்காங்களா? ஒன் டைம் இந்த பூண்டு கருவேப்பிலை போட்டு புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள். அப்புறம் பக்கத்து வீட்டிலேருந்து வந்து கூட கடன் கேட்பாங்க. கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 3 காஞ்ச மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வறுபட்டதும் அதோட நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை அலசி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஓரளவு வதங்கினதும் ஃபைனலாக கொஞ்சம் காயம் போட்டு இதை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த பக்கம் ஒரு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெந்தயம், அப்புறம் பூண்டு நல்ல ஒரு கைப்பிடி அளவு பூண்டை உரிச்சு எடுத்து இதோட போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு, சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டு தேவையான உப்பு சேர்த்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதோட கரைச்சி விட்டு கொதிச்சதும் அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிங்கன்னா வாசனை அப்படி இருக்கும். பக்கத்து வீட்டிலேருந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க நீங்கள் என்ன குழம்பு செய்கிறீங்கன்னு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாதத்தோட ஒரு அப்பளத்தை பொரித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆஹா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.